பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். தர்ம சக்கரம் காலச்சக்கரத்தை மாற்றும். காலச்சக்கரத்தில் தர்மத்தை நிலைநாட்டினால் அந்த தர்ம சக்கரம் காலச்சக்கரத்தை மாற்றம் செய்து பாவ கர்ம பதிவான கட்டமைப்பை உடைக்கும் வல்லமை கொண்டதாகும். இங்கு பலரும் தர்மம் செய்யாத கருமிகளாக வாழ்கின்றனர். சிலர் தர்மம் செய்வதாக சொல்லி கோவில்களுக்கு செய்வார்கள். இன்னும் சிலர் செய்த சிறந்த தர்மத்தை உணராமல் தர்மம் செய்து ஏமாற்றம் அடைந்ததாக கருதுவார்கள். உண்மையான தர்மம் என்றால் என்ன என்றுணராமல் தர்மம் செய்வதாக சொல்வார்கள். மூட நம்பிக்கை பக்தியில் எல்லா சடங்கும் செய்வார்கள். உயிர்களுக்கு செய்யும் தர்மம்தான் சிறந்த தர்மம் என்று உணராமல் மனித உயிர்களிடம் சாதியால், மதத்தால், பணத்தால் பேதம் பார்க்கும் ஆதாய மனிதர்கள்தான் இங்கு அதிகம். உயிர்களுக்கு பயனற்ற எந்த தர்மமும் கரும கணக்கை தீர்க்காது. அதுபோன்று தர்மத்தை செய்துவிட்டு கடவுளுக்கு நாங்கள்தான் செய்பவர்கள் என்று உரிமை கொண்டாடி அருள் வேண்டி எதிர்பார்த்து நிற்பது தர்மத்திற்கே இழுக்கானதாகும். காலச்சக்கரம் சிறியதுதான். அந்த இயக்கத்தில் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து வாழும்போது கருமத்தை நீக்கி பிறவி சக்கரத்தை கடந்து விடுகிறார்கள். கொடுக்கின்ற மனதை படைத்தவர்கள் அவர்கள் பெற்ற கடனை இங்கு தீர்த்து கொள்கின்றனர் என்பதுதான் உண்மை. ஆக கொடுத்ததை நினைத்து வருந்துதல் கூடாது, விரக்தி அடைந்து விடக்கூடாது. ஒரு செயல் நல்லதென்று கருதிய பின்பு அங்கு நம்மால் இயன்றதை கொடுத்து எந்த எதிர்பார்ப்புமின்றி அப்போதே அதை மறந்து விடுபவர்கள்தான் உண்மையான தர்மவான்களாவர். அவர்களையே காலச்சக்கரமானது கருமத்தை தீர்க்க வைத்து தர்ம சக்கரத்தில் ஏற்றி வலம் வர வைக்கிறது. இங்கு தர்மத்தின் பெயரில் பல இடங்களில் அதர்மங்கள் தான் அதிகம் நடக்கின்றது. இன்று அதனாலேயே பல தர்மவான்கள் பலரும் தர்மம் செய்ய அஞ்சுகிறார்கள். இன்று பலரும் அறக்கட்டளை வைத்துக்கொண்டு விளம்பரம் செய்கிறார்கள். ஆலயங்களின் பெயரில்தான் இன்று அதிகமான ஊழல்கள் நடக்கின்றது. பெருமைக்கும் புகழுக்கும் அடிமையான பணக்காரர்கள் தர்மம் என்ற பெயரில் ஏமாறுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இங்கு யாருக்கும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று தெரிவதில்லை. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு யாரும் எதுவும் தர முடியாது. இந்த உயிரே அவர் கொடுத்தது. அப்படி சீவனிருக்கும் எல்லா உயிர்களையும் கடவுளே படைத்திருக்கிறார். அதைத்தான் மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்று நாம் புரிந்து கொண்டு கொடுத்து வாழ்வதுதான் உண்மையான தர்மமாகும். இன்று நாட்டை சீரழிக்கும் செயல்கள் செய்பவர்கள் பெரிய தர்மம் செய்வதாக விளம்பரம் செய்கிறார்கள். அதாவது அவர்கள் கணக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்கிறார்கள். அது தர்மத்தின் கணக்கில் வாராது. எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறர் நலனுக்காக எதை செய்தாலும் அது நிறைவான தர்மமாகும். பிற உயிர்கள் நலத்திற்காக, உயர்விற்காக செய்கின்ற தர்மங்கள் செய்தவர்களின் உயிரையும் அவர்களின் ஆன்மாவையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது என்பதுதான் உண்மை. இங்கு பிறக்கின்ற எவருமே இறப்பதற்காக பிறக்கவில்லை. நம்முடைய உடல் அழிந்து போவதற்கு முன்னர் நம்முடைய வித்தான வினையை அறிய வேண்டும். அதற்கு நாம் இங்கு அறவாழ்வை வாழ்ந்து அன்பு கருணையும் கொண்டு பேதமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கு தர்மம் செய்து பயணித்தால் அந்த வினைகளை அறிந்து தன்னை அறிந்து சித்துக்கள் பெற்று சிவமாகலாம். அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு பாடல்: செத்துப்போகவோ பெத்து போட்டனர், இத்து போகும் முன் வித்து போட்டனர், கத்து தேரும் முன் கடையை கட்டினர், பித்து பிடித்ததோ சித்து பிறந்ததே. அதாவது உலகத்தில் உள்ள எல்லாம் அற்புதங்களை விட
நமக்குள் இருக்கும் ஓர் அற்புதம்தான் நம்முடைய சீவன். அந்த சீவனான சிவம் நம்மிடம் இல்லை என்றால் நாம் இங்கு சவம். ஆக அத்தகைய சீவன் ஒன்றுதான் இங்கு விலைமதிப்பற்றது. அதனை நாம் நமக்குள் ஒடுக்கிவிட்டால் புற உலக விஷயங்கள் எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. புற உலகை விட்டு தப்பிக்க வந்த வினையான உறவுகளிடம், பிற உயிர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருமங்கள் செய்து கடந்துவிட வேண்டும். அப்போது தன்னாலே கரும வினைகள் தீரும். அதன்பின் சித்தத்தை உணர்ந்து சிவமாகிவிடலாம். இன்னொரு பாடலை காண்போம். போதாது போதாது என்றே பொருள் கோடி சேர்த்தே அருள் கோடி தரும் அவனை அறியாமலே மாண்டார் கோடி கோடி மாயவனே எம்பெருமானே. அதாவது அருளுலகம் பொருளுலகம் இவ்விரண்டும் எதிரெதிர் துருவங்கள். உலகியலை பார்த்து பொருளுக்காகவே வாழ்ந்து அருளை பெறாமல் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. எப்போதுமே உலக விஷயங்களை அவற்றின் இயல்பிலேயே விட்டுவிட வேண்டும். அதுவே நல்லது. அதன் இயல்பிலேயே அதன் மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் மாற்ற முயலாமல் தெளிவாக கடந்துவிட வேண்டும். ஏனெனில் நேற்று அதனின் இயல்பு எப்படியோ நாளையும் அப்படியே இருக்கும். அதனால் நமக்கு எந்த பயனும் கிடைக்காது. இங்கு காட்சியாக தெரியும் புற விவகாரங்கள் எதுவுமே உண்மையை காட்டாது. இங்கு நமக்கு உழைப்பால் கிடைத்த பொருளை சரியான தர்மம் செய்தால் மட்டுமே பேரானந்த உலகமான அருளுலகில் அடியெடுத்து வைக்க முடியும். இங்கு இருப்பு எது இல்லாதது எது என்று வேறுபாடு தெரியாத மனிதர்கள் தன்னை உணர்வதற்கு வழிகாட்ட முயன்றாலும் அவர்களின் வினைப்படியே வாழ்வை வாழ்ந்து விடுகிறார்கள். இல்லாததை கொண்டுதான் இருப்பை நிலைநிறுத்த முடியும் என்ற சூட்சுமம் தெரியாமல் பணம் மட்டுமே வாழ்வென்று கருதி வாழ்ந்து அழியக்கூடிய மாறக்கூடிய அனைத்தையும் உண்மை என்று பயணிக்கிறார்கள். அதில் ஓர் உண்மை இருக்கிறது. ஆம், நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள்தான் நம்முடைய வினையாகவும் உறவாகவும் சுற்றமாகவும் வந்துள்ளது. அந்த வினையின் மூலமறிந்து நடப்பதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்பாராமல் கடமைகளை செய்ய வேண்டும். தருமமே கருமமாக இருந்தால் காலச்சக்கரம் கருமத்தை தீர்க்கும். தருமம் தலை காக்கும், பிறவா நிலையை அடைய வைக்கும் என்பதுதான் உண்மை. பிறவி பிணியை நீக்கி மனித வாழ்வின் வெற்றி இலக்கை அடைய ஒவ்வொருவரும் தருமம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நாம் பிறப்பெய்த காரணமாக இருந்த வினைக்கு நன்றி கூற வேண்டும். பிற உயிர்களை ஆன்மாவாக வணங்கி அகமகிழ்ந்து பேதமின்றி அன்பு செலுத்தி ஏழை எளியோரின் கல்விக்கு உதவ வேண்டும். யாரிடமும் பகை பாராட்டாமல் மாய உலகின் பிடிப்புக்கள் யாவுமே வினையை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து எங்கும் விட்டு கொடுத்து விலகி நின்று உள்ள துறவு பூண்டு கடந்துவிட வேண்டும். இப்படி பிறருக்கு தன்னால் இயன்றதை கொடுத்து வாழ்வதுதான் தரும வாழ்வாகும். அந்த காலத்தில் பெரியவர்கள் தாங்கள் எழுதிய உயில் சாசனங்கள் பலவற்றிலும் தருமத்துடன் கருமம் தீர்ப்பதாக எழுதி வைத்தார்கள். பணியாளர்கள் வரைக்கும் சிந்தித்து கொடுத்து செல்வார்கள். அதுவே அவர்களின் சீவனை சிவமாக்கும் விதமாக இருந்தது. ஆக இங்கு நாம் பிறக்கும்போது நம்மிடம் இல்லாத பெயர் நாம் இறக்கும்போது நம்மிடம் இருக்கும் அல்லவா? அதனை மரணத்திற்கு கொடுத்து விடாமல் சரித்திரத்திற்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி நாம் சரித்திரமாக வேண்டுமெனில் வாழ்வியல் தருமத்தை கடைப்பிடித்தாக வேண்டும். அதற்கு முதலில் சுயநலத்தை விட்டுவிட வேண்டும். ஏழை எளியோரிடம் பேதம் பார்க்கக்கூடாது. பேரங்களும் பேசக்கூடாது. உடல் எனும் பிண்டமானது அண்டத்தில் கலப்பதற்கு நம்முடைய உடல்தான் ரதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து பிறரையும் சிவன் வாழும் உடலாக நினைத்து பேதம் காணாமல் வாழ்வை வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கும் உடல்களுக்கும் என்ன தேவையோ அதை அறிந்து கொடுத்து வாழ வேண்டும். இந்த பேரண்டம் அருளும் தருமத்தால் தான் இங்கு எல்லா உயிர்களும் வந்து வாழ்கின்றன.
அப்படி நாமும் தருமம் செய்து வாழ்வை வாழ்ந்தால் கால சக்கரத்தில் கருமத்தை கரைத்து தரும சக்கரத்தில் பயணம் செய்யலாம். வாழும் காலம் சிறிதாக இருக்கட்டும், நாம் செய்யும் தருமம் பெரியதாக இருக்கட்டும். தருமம் செய்வோம், சரித்திரமாவோம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல. அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.